முதல் வாசகம். நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். 21ஆம் அதிகாரம். இறைவசனங்கள் 1 தொடக்கம் 6 முடிய மற்றும் 10 தொடக்கம் 13 முடிய. மன்னவன் மனம் ஆண்டவரின் கைக்குள் அடங்கியிருக்கிறது. வாய்க்கால் நீரைப் போல் அவர் அதை தம் விருப்பப்படி திருப்பி விடுகிறார். மனிதருடைய நடத்தையெல்லாம் அவர் பார்வையில் குற்றமற்றதாய் தோன்றலாம். ஆனால் ஆண்டவர் அவர் உள்ளெண்ணத்தை சீர்தூக்கி பார்க்கிறார். பழி செலுத்துவதை விட நேர்மையாகவும் நியாயமாகவும் நடப்பதே ஆண்டவருக்கு ஓப்பளிக்கும். மெட்டுமையான பார்வை, இருமாப்பு கொண்டுள்ள இவை பொல்லாரிடம் பழிச்சென்று காணப்படும் பாவங்கள். திட்டமிட்டு ஊக்கத்துடன் உழைப்பவர்களிடம் செல்வம் சேரும் என்பது திண்ணம். பதற்றத்துடன் வேலை செய்பவர் பற்றாக்குறையில் இருப்பார். ஒருவர் பொய்பேசி சேர்க்கும் பொருள் காற்றாய் பறந்துவிடும். அவரது உயிரையும் அது வாங்கிவிடும். பொல்லார் மனம் தீமை செய்வதில் நாட்டம் கொள்ளும். தமக்கு அடுத்திருப்பாரை அவர்கள் கனிவுடன் பார்ப்பதும் இல்லை. ஏளனம் செய்வோரை அடிக்கும்போது அதை காணும் பேதையராவது படிப்பினை பெறுவர். உணர்வு உள்ளவருக்கு அறிவு போற்றும் போது அவர் மேலும் அறிவுடையவர் ஆவர். நீதிமிகு இறைவன் பொல்லாருடைய வீட்டை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவர்களை தீச்செயல் காரணமாக தூக்கி எறிந்து அழித்து விடுகிறார். ஏழை கூக்கிடும்போது எவன் காதை பொத்திக் கொள்கிறானோ அவன் தானே உதவிக்காக மன்றாடும் போது எவரும் அவனுக்கு செவி கொடுக்க மாட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. லூக்கா எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களிடம் இயேசுவிடம் வந்தார்கள். ஆனால் மக்கள் திரளாக இருந்த காரணத்தால் அவரை அணுக முடியவில்லை. உம் தாயும் சகோதரர்களும் உம்மை பார்க்க விரும்பி வெளியே நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகின்றவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன். இன்றைய நாளிலே செவ்வாய்க்கிழமை கோடி அற்புதர் தூய அந்தோனியாருக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய நாள். தூய அந்தோனியாருடைய பரிந்துரை நம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டவர் நிறைவாக வழங்குகின்றார். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இரத்த உறவை மையப்படுத்தவில்லை, மாறாக லட்சிய உறவை மையப்படுத்துகின்றார். சீடர்கள் வந்து காத்து கொண்டு இருக்கின்றார்கள். இதோ அங்கே வெளியே உம்முடைய தாயும் சகோதர சகோதரிகளும் உமக்காக வெளியே நின்று கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற பொழுது அந்த சீடரிடத்திலே இயேசு கேட்கின்றார், யார் என் தாய், யார் என் சகோதரர் சகோதரிகள் என்று. அந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்விலே இறை வார்த்தையை கடைபிடித்து போதிப்பவர்களே என்னுடைய தாயும் சகோதரரும் சகோதரியும் ஆவர் என்று சொல்லுகின்றார். ஆகவே சற்றொரு மாதத்திலே இறை வார்த்தையை படிப்பதோடு மட்டுமல்ல, மாறாக ஒவ்வொரு நாளும் அவற்றை கடைபிடிக்க செயல்படுத்த நாம் எப்பொழுதுமே இறை ஆற்றலை இந்த நாளிலே ஆண்டவரிடத்திலே வேண்டுவோம். ஆண்டவர் இரக்கமுள்ளவர். லட்சிய வாழ்வை நம் ஒவ்வொருவருக்கும் அவர் வெளிப்படுத்துகின்றார். நம்முடைய வாழ்வு இறப்பு ஒவ்வொருவருக்குமே சவாலாக அமைய வேண்டும். ஒவ்வொருவருமே பிறருக்காக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், பிறருக்காக நம்மை கொடுக்க வேண்டும் என்ற லட்சிய அந்த ஒரு உறவை ஆண்டவர் இன்று நமக்கு சிந்தனைக்கு இந்த நாளிலே நம்முடைய வாழ்வில் அசைவோட நம்முடைய உள்ளத்திலே இறை வாஞ்சையை இறை வெளிப்பாட்டை ஆண்டவர் இன்று நமக்கு கொடுக்கின்றார். ஆக இயேசுவிடத்திலே நாம் ஒப்பு கொடுத்து இந்த நாள் ஒரு இனிய நாளாக அமைய வேண்டி ஜெபிப்போமாக. அனைத்தையும் படைத்து பராமரித்து பாதுகாக்கும் இறைவா, இந்த இனிய காலை பொழுதுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். திருப்பாடல் 138 சொல்வது போல, ஆண்டவரே நான் முழுமனதோடு உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்பதற்கிடங்க நீர் செய்த நன்மைகளை, கடந்த நாட்களிலே செய்த உம்முடைய வல்லமையை நன்றி கூறுகின்றோம்.
இன்னுமாய் தொடர்ந்து இந்த நாள் முழுமையாய் இந்த காலை பொழுதிலே ஜெபிக்கின்ற ஒவ்வொருடைய உள்ளத்திலுமே நல்ல இறை ஆற்றலை, லட்சிய உறவை நாங்கள் என்னாலும் கொண்டவர்களாக, விண்ணரசை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக, லட்சிய பண்புகளிலே என்னாலும் நாங்கள் எங்களை கரைக்க, அன்பு, சமத்துவ, சகோதரத்துவ உலகம் நாங்கள் படைக்க எங்களுக்கு உடைய இறை ஆற்றலும் இறை நம்பிக்கையும் நிறைவாய் எங்களுக்கு குடும்பத்தில் இந்த நாள் முழுமையாய் நீரே எங்களை வழிநடத்தும்படி இந்த நாளிலே நாங்கள் கொண்டிருக்கிற குடும்ப திட்டங்கள், தொழில் திட்டங்கள், குடும்ப உறவையும் நிறைவாய் நீதாமை ஆசீர்வதித்து படிக்கிற பிள்ளைகள், வேலை செய்யக்கூடிய பிள்ளைகள் இந்த நாள் முழுமையாக பல்வேறு குடும்பத்திலே பல திட்டங்களோடு இருக்கிற குடும்பத்தை செயல்படுத்த என்னாலும் உடைய உடனிருப்பு, என்னாலும் உடைய பாதுகாப்பு, அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று நம்முடைய வாக்குத்தத்தம் எங்கள் குடும்பத்தை இந்த நாள் முழுமையாய் ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படி நம்முடைய ஆவியுடைய அபிஷேகம் இந்த ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களிலுமே ஊற்றும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.